முகம்மது கஜ்னி. சோமநாதர் கோயிலும் முகம்மது கஜ்னியும். முகம்மது கோரியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். வில்லனாக வந்தாலும் இந்தியாவை தன் சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அரசர்களுக்கே உரிய நியாயமான ஆசை அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனுக்கு முன் இந்தியாவுக்கு வந்த முகமது கஜ்னியின் கதை வேறு. கோரியோடு ஒப்பிட்டால் கஜ்னி அதீத வெறி பிடித்த ஒரு சூப்பர் வில்லனாகவே வரலாற்றில் காட்சி தருகிறான். இங்கே பரீட்சையில் பலமுறை தோல்வியடையும் மாணவரை கஜ்னி முகம்மதுவுடன் நாம் தமாஷாக ஒப்பிடுகிறோம். உண்மையில் கஜ்னி தொடர்ந்து தோல்வியடைந்ததால் மறுபடி இந்தியாவுக்கு வரவில்லை. அநேகமாக அவனுடைய 17 படையெடுப்புகளுமே வெற்றிதான். ஆப்கானிஸ்தானில் காபூலுக்கு தெற்கே உள்ள நகரம் கஜ்னி. கிபி 977 மத்திய ஆசியாவைச் சேர்ந்த ஒரு துருக்கிய பிரபு கஜ்னியை தலைநகராக்கி செல்வாக்குடன் ஆட்சி புரிந்தார். ஆரம்பத்தில் அவர் ஒரு துருக்கிய அடிமையாக இருந்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள். அவருடைய மகன்தான் கஜ்னி முகமது. கிபி 998 தந்தை இறந்த பிறகு அரியணையில் கஜ்னி முகமது அமர்ந்தபோது அவனுக்கு வயது 27. 2 ஆண்டுகள் கழித்து பிறந்த புதிய நூற்றாண்டு தங்களை பொறுத்தவரை பெரும் தலைவலியோடு ஆரம்பிக்கப் போகிறது என்பதை வட இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கிபி 1000 ஆரம்பித்தது இந்தியாவை நோக்கி கஜ்னியின் முதல் படையெடுப்பு. ஏன் அப்போது எல்லோருக்குமே முதல் இலக்கு இந்தியா? காரணம் உண்டு. மத்திய ஆசியாவிலும் சரி, ஆப்கானிஸ்தானிலும் சரி, அரேபியாவிலும் சரி, மன்னர்கள் மகுடம் சுட்டிக் கொண்டதும் அவர்கள் கேட்டு மலைத்த கதைகள் இந்தியாவை பற்றிதான். இந்திய மண்ணில் விண்ணை முட்டும் கோயில்கள், கட்டி முடிக்கப்பட்ட மாட மாளிகைகள், கொட்டிக் கிடக்கும் ஆபரணங்கள், இவை பற்றி பலர் விளக்கமாக விவரிக்க வெறிச்சோடிய பாலைவனத்தையும் கரடுமுரடான மலைத்தொடர்களையும் சூழ்நிலையாக கொண்டு ஆட்சி புரிந்த அம்மன்னர்கள் கண்களில் ஆர்வம் பொங்கி எழுந்ததில் ஆச்சரியமில்லை. மாபெரும் குதிரைப்படையோடு காலதாமதம் செய்யாமல் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தான் கஜ்னி முகமது. சிந்து நதியை கடந்து பஞ்சாப் பீடபூமியில் அவன் படை புகுந்தபோது அதை மடக்கி நின்று எதிர்கொண்டது பஞ்சாப் மன்னன் ஜெயபாலனின் படை. ஜெயபாலன் பிராமண குலத்தைச் சேர்ந்த மன்னன். 9ஆம் நூற்றாண்டில் காபூல் சமவெளியையும் காந்தாரத்தையும் ஆண்ட ஷாக்கியா மன்னர் ஒருவரிடம் இந்த ஜெயபாலனின் கொள்ளு தாத்தா அல்லது எள்ளு தாத்தா அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்ததோடு அமைதியாக உட்காராத அவர் அரசையும் கைப்பற்றினார். அவரது வழிவந்தவர்கள் பிற்பாடு ஆப்கானிய அரபு படைகளின் அதிரடி தாக்குதல்களை தாங்காமல் பஞ்சாப் மாநிலத்திற்கு ஆட்சியை நகர்த்திக் கொண்டார்கள். பஞ்சாபில் உறுதியாக ஆட்சி செய்ய அமர்ந்தவுடன் எடுத்த எடுப்பிலேயே முகமது கஜ்னியின் அதிரடி படையோடு மோத நேர்ந்தது மன்னன் ஜெயபாலனின் போதாத காலமே. அசுரத்தனமும் அதிபுத்திசாலித்தனமும் கலந்து போரிட்ட ஆப்கான் படையிடம் ஜெயபாலன் வீரர்களின் வீரம் எடுபடவில்லை. முதல் போரிலேயே பெரும் வெற்றியடைந்தது கஜ்னியின் படை. வெற்றியைத் தொடர்ந்து வெறியாட்டத்தில் இறங்கினார்கள் ஆப்கன் படையினர். பஞ்சாப் பூமியில் அவர்கள் கொள்ளையடித்த செல்வத்தை அள்ளிக்கொண்டு ஒட்டகங்கள் மீது ஏற்றி வைப்பதில் 1000 ஆப்கான் வீரர்கள் பல மணி நேரம் செலவிட்டார்கள். வந்த வேகத்தில் ஊர் திரும்பினார்கள். ஒவ்வொரு முறையும் இதே கதை, இதே கொள்ளை, கொலைகள், பிறகு ஊர் திரும்பல். கஜ்னி முகமதுவுக்கு இந்தியா மிகவும் பிடித்துப் போய்விட்டது. கிபி 1000 ஆரம்பித்து அநேகமாக ஆண்டுக்கொரு முறை இந்தியாவின் மீது படையெடுப்பதை ஒரு பிரத்யேக திருவிழாவாக கொண்டாடினான் கஜ்னி. ஒரு ஓநாயின் வாயில் சிக்கிக் குதறப்பட்ட மான் குட்டிகளைப் போல சௌராஷ்டிரம், கன்னோசி, மதுரா, தானேஸ்வர் என்று ஒவ்வொன்றாக கஜ்னி படையின் வாழ்வீச்சில் ரத்தம் பூசிக்கொண்டது. இந்தியாவில் முல்தான் பிரதேசத்தை ஆண்ட சுல்தான் தாவூத் என்னும் இஸ்மாயிலி பிரிவைச் சேர்ந்த சுல்தானையும் கஜ்னி விட்டு வைக்கவில்லை. கொள்ளை என்று இறங்கிய பிறகு எதிரி எவனாக இருந்தாலென்ன, தாவூத்தை வெட்டிச் சாய்த்து முல்தான் தலைநகரை தரைமட்டமாக்கினான் முகமது கஜ்னி. கஜ்னிக்கு இன்னொரு விசித்திரமான கொடூரமான பழக்கம் இருந்தது. அவன் வெற்றி கொண்ட மன்னர்களின் கை விரல்கள் அத்தனையும் வெட்டி எடுத்துக்கொண்டு திரும்புவதை வழக்கமாகக் கொண்டிருந்தான். இப்படி அவன் ஏதோ தபால் தலைகளைப் போலச் சேகரித்த விரல்கள் ஆயிரக்கணக்கில். இந்தியாவில்
ஒவ்வொரு முறை புகுந்து வெற்றி கொடி நாட்டிய மறுகணம் ஆப்கான் படை குறிவைத்து குதூகலத்துடன் கிளம்பியது இந்துக்களின் கோயில்களை நோக்கித்தான். மாதக்கணக்கில் நம் வீரர்கள் அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டிய செல்வம் அனைத்தையும் ஒரே பாய்ச்சலில் அள்ளிக்கொண்டு வர வேண்டுமா? அரண்மனைகள் கூட அவசரமில்லை. நேரத்தை வீணாக்காமல் முதலில் கோயில்களின் பக்கம் நம் படையை திருப்புங்கள். அங்கு நம்மை வழிமறிக்க அகழிகள், அரண், ஆட்படை எதையும் இந்தியர்கள் வைத்திருப்பதில்லை என்று முன்கூட்டியே கஜினிக்கு இந்தியாவை பற்றி ஒற்றர்கள் விவரித்திருந்தார்கள். குறிப்பாக சோமநாதர் கோயிலுக்கு நேர்ந்த அனுபவம் ஒரு உச்சகட்ட பயங்கரம். டிசம்பர் 1025 17வது முறையாக புழுதி பறக்க ராஜஸ்தான் பாலைவனத்தை புயலாக கடந்து குஜராத்தின் தென்கோடியில் உள்ள சோமநாத் ஊருக்குள் அலையென கஜினியின் படை புகுந்தது. அங்கு கடற்கரையோரமிருந்த சோமநாதர் என்று வழிபடப்பட்ட சிவன் கோயில் நாடெங்கும் புகழ்பெற்றது. கற்பக்கிருகத்தில் காட்சி தந்த சிவலிங்கத்தை கோவில் கட்டிய வல்லுநர்கள் அந்தரத்தில் மிதக்கும்படி அமைத்திருந்தது ஓர் அதிசயம். சோமநாதர் ஆலயச் சொத்தில் 10,000 கிராமங்கள் அடக்கமென்றால் கோயிலில் கொழித்த செல்வச் செழிப்பை பற்றி புரிந்து கொள்ளலாம். இது தவிர மன்னர்களும் செல்வந்தர்களும் பக்தர்களும் காணிக்கையாக அளித்த செல்வம் ஒரு சிறு மலையாக குவிந்திருந்தது. கூடவே அரசர்கள் காணிக்கையாக செலுத்திய நூற்றுக்கணக்கான தங்க விக்கிரகங்கள், அவற்றை அலங்கரிக்க வைரங்கள், வைடூரியங்கள், முத்துக்கள் பதித்த அற்புதமான ஆபரணங்கள், இன்னொரு புறம் கோவில் கஜானாவில் பெருமலையாக நிரம்பி வழிந்த பொற்காசுகள். ஒவ்வொரு சூரிய கிரகணத்தன்றும் 1,00,000க்கு மேல் இந்துக்கள் கடலில் நீராடி சோமநாதர் கோவில் முன் பக்தி பரவசத்துடன் கூடுவது வழக்கம். சோமநாதர் கோவிலில் பூஜைகள் நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்கள் மட்டும் 1000 பேர். பூஜை காலங்களில் ஆலயத்தில் நடனமாட 500 அழகிய நாட்டியமணிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். பாடகர்கள் 500 பேர். ஆலயத்திற்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முடியை காணிக்கையாக செலுத்துவதும் வழக்கத்தில் இருந்தது. அதற்காக நியமிக்கப்பட்ட நாவிதர்கள் 300 பேர். அவ்வளவு ஏன், ஒவ்வொரு நாளும் 2 முறை கடலிலிருந்து ஒரு பெரும் மலை கிளம்பி முன்னேறி சற்றே தொலைவிலிருந்த சோமநாதர் ஆலய படிக்கட்டுகளை தொட்டு வணங்கி திரும்பும் என்று ஊர் மக்களால் வியந்து பேசப்பட்ட திருத்தலம் அது. தொலைவிலிருந்தே ஜொலித்துக் கொண்டிருந்த புகழ்வாய்ந்த இந்த ஆலயத்தை தன் படையின் முன்னணியில் குதிரை மீது அமர்ந்து பார்வையிட்ட முகமது கஜினியின் கண்களில் ஆர்வமும் அவசரமும் கொப்பளித்தன. இதுதான் அந்த பணக்கார கோயிலா என்று முணுமுணுத்த அவனது இதயத் துடிப்பு உற்சாகத்துடன் அதிகரித்தது. முன்னேறுங்கள் என்று ஆணையிட்டான் கஜினி. ஏந்திய ஈட்டிகளுடனும் அகலமான வாட்களுடனும் பாய்ந்தது ஆப்கான் படை. சோமநாதர் கோவில் தனக்கு ஒரு திறந்த வீடாக இருக்கும் என்றே நினைத்தான் கஜினி. இப்படி வழிமறித்து எதிர்ப்பார்கள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். ஓட்டமெடுப்பதற்கு பதில் பல்லாயிரக்கணக்கில் ஊர் மக்கள், கோவிலில் பணிபுரிபவர்கள், அர்ச்சகர்கள் திரண்டெழுந்து கூவிக்கொண்டும் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் ஓடி வந்தார்கள். கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்துக்கொண்டு கஜினியின் படையை எதிர்த்து நின்றார்கள். சுல்தானின் கண்கள் சிவந்தன. தடுப்பவர்களின் தலைகளை தரையில் உருளச் செய்யுங்கள் என்று கர்ஜித்தான் கஜினி. ஆப்கான் படை வீரர்களின் ஆயிரக்கணக்கான வாட்கள் சுழலத் தொடங்கின. வெட்டி தள்ள தள்ள மேலும் மேலும் மக்கள் முன்னேறி வந்து வழிமறித்தார்கள். அன்று சோமநாதர் ஆலயத்தின் வெளியே துண்டாடப்பட்டு உயிரற்று வீழ்ந்து கிடந்த 50,000த்திற்கும் மேற்பட்டவர்களின் உடல்களை பதறி வந்த கடல் அலைகள் குளிப்பாட்டிச் சிவந்தன. இத்தனை வெறியாட்டத்திற்குப் பிறகு வெற்றிகரமாக ஆலயத்திற்குள் நுழைந்த கஜினி முகமது இரத்தமயமான அந்த சூழ்நிலையிலும் கோவிலின் செல்வச் செழிப்பைக் கண்டு பிரமித்துப் போனான். உன்மத்தம் அடைந்தவர்களைப் போல விக்கிரகம், ஆபரணம் என்று ஒன்று விடாமல் அள்ளி மூட்டை கட்டினார்கள் சுல்தான் வீரர்கள். கற்ப கிரகத்தில் ஒளி வீசிக்கொண்டு அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த சிவலிங்கத்தின் மீது கஜினியின் பார்வை திரும்ப மேலும் பிரமித்தான். உடனே ஆச்சரியத்துடன் பக்கத்திலிருந்த படை வீரனின் ஈட்டியை வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான். ஈட்டியை சிவலிங்கத்தைச் சுற்றி நாலாபுரமும் சுழற்றிப் பார்த்தான். கஜினியின் கண்களில் இருந்த வியப்பு மெல்ல அகன்றது. வெறி புகுந்தது. பலே சாமர்த்தியமாகத்தான் அமைத்திருக்கிறார்கள். மேலே கூரையிலும் பக்கவாட்டிலும் உள்ள அந்த கற்களை அகற்றித் தள்ளுங்கள், இது ஏதோ காந்த சக்தியின் வேலை என்று கஜினி ஆணையிட வீரர்கள் உடனே செயல்பட்டனர். சுற்றிலும் கற்கள் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டன.
சிவலிங்கம் மெல்ல அசைந்தது. பிறகு கீழே இறங்கி இறங்கி தொப்பென்று வீழ்ந்தது. தன் இரு கைகளாலும் அலாக்காக அந்த சிவலிங்கத்தை தூக்கி வந்து கோவிலின் முன் போட்டு உடைத்தான் முகமது கஜினி. படை வீரர்கள் ஹோவென்று ஆரவாரிக்க வானமும் சிவந்தது. சோமநாதர் கோவிலில் நடந்தேறிய இத்தனை கொடூரத்தையும் விவரமாக சற்று வருத்தத்துடன் எழுதியிருப்பவர் அல் காஸ்வினி என்னும் அரபு நாட்டு சரித்திர ஆராய்ச்சியாளர். காரியம் முடிந்தபின் கடைசி முறையாக இந்தியாவை ஒரு நிறைவான பெருமூச்சுடன் திரும்பி பார்த்துவிட்டு நாடு திரும்பினான் முகமது கஜினி. சோமநாதர் கோவிலிலிருந்து அவன் கொண்டு போன தங்கம் மட்டுமே 6 டன் எடைக்கு மேல் என்பது குறிப்பிடத்தக்கது. அல்காஸ்வினி என்றில்லை, பல முஸ்லிம் சரித்திர பேராசிரியர்கள் கஜினி முகமது பற்றி குறிப்பிடும்போது அவன் தேவையில்லாமல் வெறியாட்டம் ஆடியதாகவே வருந்திக் குறிப்பிடுகிறார்கள். இத்தனைக்கும் சாம்ராஜ்யம் நிறுவும் எண்ணம் எதுவும் கஜினிக்கு இருந்ததாகத் தெரியவில்லை. ஆகவே அவன் நிகழ்த்திய கொடுமையை நியாயப்படுத்தக்கூடிய வாதங்களை யாரும் எடுத்து வைக்க முன்வரவில்லை. சுருக்கமாகச் சொல்லப்போனால் முகமது கஜினியை கொலை வெறி பிடித்த ஒரு கொள்ளைக்காரனாகத்தான் நாம் கொள்ள முடியும். இதில் மாறுபட்ட கருத்துகளுக்கு இடமில்லை. ஆனால் ஒன்று, கொள்ளையடித்த பெரும் செல்வத்தைக் கொண்டு தன் சொந்த ஊரான கஜினியை சிறந்த நகரமாக உருவாக்கச் செலவழித்தான். அருமையானதொரு லைப்ரரியும் மியூசியமும் மக்களுக்காக கட்டித்தந்தான். அவன் அரண்மனையில் கவிஞர்களும் பாடகர்களும் ஓவியர்களும் கூடி தங்கள் கலைத்திறனை சுல்தான் முன் காட்டி அவனை மகிழ்வித்தார்கள். பிர்தௌசி, அல் பெரூனி போன்ற புகழ்வாய்ந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், எழுத்தாளர்களை அவன் அன்புடன் தன்னோடு வைத்துக் கொண்டிருந்தான். அவர்களும் பெரும் செல்வாக்குடனும் சகல வசதிகளுடனும் வாழ்ந்தார்கள். ஆம், கஜினிக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கத்தான் செய்தது. வடமேற்கில் தொடர்ந்து கஜினி முகமது படையெடுத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் ஒரு மாவீரன் இந்தியாவின் தெற்குப் பகுதியிலிருந்து ஒரு பெரும் படையுடன் கிளம்பி வடக்கு நோக்கி வந்து சேர்ந்தான். அவனுடைய வீரர்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இன்றைய ஹைதராபாத், ஒரிசா, வங்காளம் எல்லா நாடுகளும் அந்த மன்னன் வீரத்தின் முன் மண்டியிட்டன. கங்கை நதி நீரை குடங்களில் நிரப்பி தான் வெற்றி கண்ட மன்னர்களின் தலைமீது வைத்து தன் ஊருக்கு திரும்பினான் அந்த மன்னன். அந்த மாவீரன்தான் தமிழகத்தை ஆண்ட ராஜேந்திர சோழன். இந்தியாவின் வடமேற்கே கஜினி படையெடுத்து வந்திருக்கும் விஷயத்தை நிச்சயம் ஒற்றர்கள் ராஜேந்திர சோழனிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ராஜேந்திர சோழனின் விருப்பம் கப்பற்படையுடன் சென்று மலேயா, சுமத்ராவை கைப்பற்ற வேண்டும் என்பதாக இருந்தது. தென்னாட்டிலிருந்து வந்திருக்கும் ஒரு மாமன்னன் கங்கை வரை வந்து வெற்றி கொடி நாட்டிய விஷயம் முகமது கஜினிக்கும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். சிந்து நதியை கடந்தது போதாதா, கங்கையை வேறு கடந்து படைபலம் தெரியாமல் யாரோ ஒரு தென்னாட்டு மன்னனுடன் யார் மோதிக்கொண்டிருப்பது, எதற்கு வீண் வம்பு என்று தன் கவனத்தை வடமேற்கு பகுதிகளிலேயே கஜினி செலுத்தியிருக்க வேண்டும். கஜினி முகமது, ராஜேந்திர சோழன் இருவரும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திக்காமலேயே திரும்பினார்கள் என்கிறது வரலாறு. ஆப்கானிஸ்தான் திரும்பிய கஜினி முகமது ஒரு விஷக்காய்ச்சலில் படுத்து 1030 இறந்து போன செய்தி கேட்ட வட இந்தியா நிம்மதி பெருமூச்சு விட்டது என்றே கூறலாம். கஜினி, பிறகு கோரி முகமது, பிறகு தைமூர், இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்குள் வேற்று நாட்டவர்கள் படையுடன் புகுந்ததும் இந்திய குறுநில மன்னர்கள் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கையும் எடுக்காதது ஒரு பரிதாபகரமான உண்மை. ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இந்த ராஜபுத்திர மன்னர்கள். தவிர மறதி என்கிற வியாதியும் அவர்களை பீடித்திருந்தது. ஒவ்வொரு முறை அந்நிய படை வரும்போதும் விழித்துக்கொண்டு அவசரகதியில் அரைகுறையாக ஒருங்கிணைவதும், படையெடுப்பு முடிந்தவுடன் எல்லாமே மறந்து விடுவதும், பிறகு பழையபடி கச்சிதமாக பிரிந்து உள்ளூர் சண்டையில் இறங்குவதும் அவர்களுக்கு வழக்கமாகிப் போனது. பிருத்திவிராஜ், ஜெயச்சந்திரன் ஒரு உதாரணம். இந்தியர்களின் தொடர்ந்த தோல்விக்கு மேலும் சில காரணங்கள். அந்நியப்படை இந்தியாவுக்குள் நுழைய வழி கைபர் கணவாய் அல்லது கோமால் கணவாயாக இருந்தது. சீனர்களைப் போல 1500 மைல் நீள நெடுஞ்சுவர் கூட தேவையில்லை. இந்த 2 கணவாய்களை காக்க சிறு கோட்டைகளை கூட எழுப்பவில்லை இந்திய மன்னர்கள். உங்களை காக்க நான் ஏன் கோட்டை எழுப்ப வேண்டும் என்கிற ரீதியில் காழ்ப்புணர்ச்சியும் விதண்டாவாதமும் அன்று மலிந்திருந்ததுதான் காரணம். இத்தனைக்கும் வடபுலத்தரசர்கள் பலர்
உறவினர்கள். இந்திய மன்னர்களுக்கு நல்ல ஜாதிக் குதிரைகள் வளர்ப்பு என்பது எப்போதுமே புரிபடாமல் இருந்தது. சோழர்கள் கூட வருடா வருடம் 5000 10,000 என்று குதிரைகளை அரபு நாடுகளிலிருந்து இறக்குமதிதான் செய்தார்கள். ஆனால் ஆப்கான் குதிரைப்படையோ பிரத்யேக போர் பயிற்சி பெற்று சிக்கென்றிருந்தது. ராஜபுத்திரர்கள் நேரடிப் போரில் மாவீரர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் போர் தர்மத்தை பின்பற்றுகிறேன் பேர்வழி என்று களத்தில் அவர்கள் தேவையில்லாத பெருந்தன்மை காட்டுவதை ஒரு பெருமையாக கருதினார்கள். அது பலமுறை வினையாக முடிந்தது. முதல் யுத்தத்தில் முகமது கோரியை வெற்றி கொண்டும் பிருதிவிராஜ் அவனை கொல்லாமல் விட்டது ஒரு உதாரணம். பொதுவாகவே பல இந்திய மன்னர்களுக்கு போர் என்பது வீரம் கலந்த ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது. ஆகவே தற்காப்புக்காக யுத்தம் செய்வதோடு நிறுத்திக் கொண்டார்கள். வலியச் சென்று தாக்குதலே சிறந்த தற்காப்பு என்கிற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அண்டை நாட்டுப் படையினரின் கதை வேறு. மலைகளையும் நதிகளையும் கடந்து அவர்கள் இந்தியாவுக்கு வரக்காரணம் அவர்களுக்காக இங்கு காத்திருக்கும் பெரும் செல்வம். அது அவர்களுக்கு ஒரு இலக்காக இருந்தது. இந்திய வீரர்களோ கடமைக்காகவும் வீர மரணத்திற்காகவும் மட்டுமே களம் குதித்தார்கள். வந்தவர்களை மதம் இணைத்திருந்தது, நம்மவர்களை ஜாதிகள் பிரித்து வைத்திருந்தன. இங்கே படையில் பெரும் பதவிகள் தரும்போது ஜாதியையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள். ஆப்கான் படையில் திறமைக்கு மட்டுமே மதிப்பு தரப்பட்டது உண்மை. முகம்மது கஜினிக்குப் பிறகு வந்த கோரி முகமதுவின் வெற்றிகரமான இந்திய படையெடுப்பு பற்றி முன்பே குறிப்பிட்டோம். கோரி முகமது ஊர் திரும்பும் முன் இந்தியாவின் வடபகுதியை தன் சார்பில் ஆட்சி புரிய தேர்ந்தெடுத்தது தன் பிரதம தளபதிகளில் ஒருவனை. அந்த தளபதியின் பெயர் குத்புதீன் ஐபக். கோரிக்கு அடிமையாக சேவகம் புரிந்து சேனாதிபதியாக படிப்படியாக உயர்ந்து பிறகு டெல்லி மன்னனாக அரியணையில் அமர்ந்தான் குத்புதீன் ஐபக். எத்தனையோ அரசர்கள் கட்டிய அமர்க்களமான மாளிகைகளெல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் போய்விட அடிமையாக வாழ்க்கையை ஆரம்பித்த குத்புதீன் துவக்கி வைத்த ஒரு அதிசயம் டெல்லியில் உயர்ந்து நின்று அவன் பெருமையை இன்றைக்கும் முரசு கொட்டிக் கொண்டிருக்கிறது. அதுதான் குதுப் மினார்.